யாரோடி படம் பார்க்குறேன். அவர் சுரேஷ் நல்லா அடிச்சிருக்காரு. படம் வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட். ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றவங்களுக்கு வந்து இன்னும் இன்னைக்கு நடக்கிற நாடக காதல் மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை எப்படி அரசியல் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இதுதான். ஆனால் நல்லா இருக்குது, பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் லென்த்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். மற்றபடி படத்துக்கு நல்லா அவர் ஆர்கே சுரேஷ் தான் மெயின். மற்றபடி சொல்கிற மாதிரி வந்து சின்ன சின்ன நிறைய தொழில் நிறைய இருக்குது. லென்த்து ரொம்ப ஜாஸ்தி. அதெல்லாம் ஒன்றுமே ஜாதி பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. ஜாதியோட சம்மந்தமே கிடையாது. அரசியல் கட்சி தலைவர்னா ஐயா காமிக்கிறாங்க, டாக்டர் ராமதாஸ் ஐயா காமிக்கிறாங்க. அது நிறைய வாய்ஸ் போட்டாங்க, மைனஸ் பண்ணி வாய்ஸ்லாம் கரெக்டாக கொடுக்கல. ஓரளவு பார்க்கலாம், அவ்வளோதான். நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார். படத்தில் என்ன சொல்கிறேன்னாக்கா நல்லா இந்த வாய்ப்பு இருக்குது, அது இருக்குது. ஆமாம், சூப்பராக இருக்குது. ஒன்றா நம்பர் 1 நல்லா ஓடும் சார் இந்த படம். நல்ல பேர் வரும். சரி, சூப்பராக இருக்குது. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். ஒன்று படம் எந்த மெசேஜும் வந்து ஜாதியை பற்றிலாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா குறையில நல்லா இருக்கு படம். படம் நல்லா இருக்குது. அதாவது பேர் தான் வந்து காடு வெட்டின்னு தவிர மற்றபடி யாரும் எதிர்பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஸ்டோரி எதுவும் கிடையாது. எல்லோரும் மக்களும் வந்து பார்க்கலாம், விரும்பி பார்க்கலாம். எல்லோரும் மக்களும் இந்த சோஷியலாக பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இந்த காலத்து ஜென்ரேஷனும் அது மெட்ராஸ் ஜென்ரேஷனும் எப்படி இருக்குன்னு இந்த படத்து மூலிமா நல்லா கிளியராக பண்ணியிருக்காரு சோலை ஆரம்பக்கும். நல்லா இருக்குது படம். இந்த ஜென்ரேஷன் இது மாதிரி நடக்காது, இவர் எடுத்திருக்காரு. ஆனால் சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதாவது நம்ம பழைய ஜென்ரேஷனை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், லவ் பண்ணுவாங்க, ஏகப்பட்ட சண்டை போட்டுலாம் இருக்குது. ஆனால் கரெக்டாக எடுத்திருக்காப்புல. ஊரில் எப்படி நடக்குது, மெட்ராஸ் எப்படி நடக்குதுன்னு இது கிளியராக எடுத்திருக்காப்புல. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நல்லா இருக்குது படம், மக்கள் விரும்பி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. கான்செப்ட் என்னென்னா, கல்வி அறிவு நல்லா படித்தவங்க வந்து லவ்வுக்கு வந்து இந்த கேஸ்ட் எதுவுமே பார்க்காம அக்செப்ட் பண்ணிட்டு இது பண்ணுறாங்க. அதே கிராமத்தில் வந்து அக்செப்ட் பண்ணாமல் அது கொலை அது வரைக்கும் போகிறாங்க. அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. நிறையா இதில் நடந்துட்டு தான் இருக்குது. தலைவர் வேறு லெவல்.